புஷி ஆனந்த் யார் தெரியுமா தமிழ்நாட்டு மக்களே? அவர்தான் நமக்கு நீர்வளத்துறை அமைச்சர், அந்த பொறுப்பில் இருக்கிறவர். ராமலிங்க ரெட்டி யார் தெரியுமா தமிழ்நாட்டு மக்களே? அவர் கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர். நேற்று கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி என்ன சொன்னாருன்னு சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து இது வரைக்கும் எங்களுக்கு காவிரியில் தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வரலன்னு சொன்னார். ஜூன் 12ஆம் தேதி வருடம் மேட்டூர் அணையில் தண்ணி திறந்து விடணும். இந்த வருடம் திறந்து விட முடியல. ஒரு மாதம் ஆயிடுச்சு. டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி தொடங்கவே இல்லை. பம்பு செட்டு மோட்டாரை வச்சு விவசாயத்தை ஆரம்பித்த விவசாயிகளும் பயிர் கருகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் பவர் கட்டாயி அடிக்கடி கட்டாயி போகிறதுனால ஒழுங்காக நீர் பாய்ச்ச முடியல. மோட்டாரெல்லாம் ரிப்பேர் ஆகி போயிருது இந்த மின்சார தட்டுப்பாட்டினால. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க விவசாயிகள். இன்னைக்கு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு புஷி ஆனந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள். சார், மேகதாது பிரச்சனைன்னு கேட்டால் அதெல்லாம் அறிக்கை கொடுத்தாச்சு அப்படிங்கிறார். அறிக்கை கொடுத்துட்டா என்ன, விவசாயிகளுக்காக பதில் சொல்லணுமா இல்லையா? போயிட்டே இருக்காரு. அதாவது இவங்க அறிக்கை மட்டும்தான் கொடுப்பாங்க, யார் கேள்விக்கும் பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாங்க. டிவிகே விஜய் வந்து டெல்லிக்கு போகிறாரு. சார், டெல்லிக்கு யார் வந்தாலும் பேட்டி கொடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிவிகே விஜய் என்ன பண்ணுறாரு? அப்படியே எனக்கு என்ன அப்படின்னு போகிறாரு. அதாவது பிரதமர் மோடியோட சாதனையை முறியடிக்கணும். எப்படி இன்னைக்கு பிரதமர் மோடி பப்ளிக்ல நிருபர்கள் கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லக்கூடாது, பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறாரோ, அதே மாதிரி நம்ம நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் தமிழக முதல்வர்கள் இப்படி யாருமே இருந்தது கிடையாது. கொள்கைவாதிகள், கொள்கை பேச்சாளர்கள், மிகப்பெரிய கொள்கை வீரர்கள் சொல்லிக்கிற திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் அந்த விஷயத்தில் என்னமோ டிவிகே கட்சி கொள்கை பரப்பு செயலாளர்கள் போலவும் டிவிகே விஜயோட ரசிகர் மன்ற தலைவர்கள் போலவும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை, மேகதாது பிரச்சனைகள்லாம் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் யாச்சும் பேசி நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஜய் அவர்கள் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு கேட்டதுக்கு, குறைவான பேச்சு அதிக செயல் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது, அதுபடி விஜய் செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு டிவிகே கட்சிக்காரங்க சொன்னால் கூட பரவாயில்ல, திருமாவளவன் கம்யூனிஸ்டுக்கெல்லாம் அப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் அது அவர்கிட்ட கேட்டுக்கங்க, அவங்க கட்சி கொள்கை பரப்பு செயலாளர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. இதே அதிமுகவிலிருந்து இவ்வளோ எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேக்கு வர்றாங்களே, இதெல்லாம் குதிரை பேரம் இல்லையான்னு கேட்டாக்க, அது அதிமுக உள்கட்சி பிரச்சனை, நீங்கள் அதிமுகட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு புஷி ஆனந்த் இது விவசாயிகள் பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை. அன்புமணி ராமதாஸ்லாம் 4 நாள் பயணம் மேற்கொண்டு இளைஞர்கள்ட்ட அது குறித்து மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. நீங்கள் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி காவேரியை காக்கணும்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நீர்வளத்துறை மந்திரி வந்து தலைவன் எவ்வளியோ நானும் அவ்வளி தான், நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. அதாவது பாசிசமாவது பாயாசமாவது கிண்டல் பண்ணாங்கல்ல மக்களே. இப்போ நீங்கள் பாயாசத்தை குடிச்சிட்டு இருக்கதான் நினைக்கிறீங்க, அதுதான் பாசிசம். உங்கள் கேள்விகளுக்கு உங்கள் சர்வா யார் கேள்வி கேட்பா? எதிர்கட்சிக்காரங்க தான் கேள்வி கேட்பாங்க, நிருபர்கள் தான் கேள்வி கேட்பாங்க. எதிர்கட்சிக்காரர்கள் சட்டமன்றத்தில் கேட்டாலே பதில் வர மாட்டேங்குது. இன்று போய் நாளை வா மாதிரி நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு எழுதிட்டு வந்து சம்பந்தம் இல்லாத படிக்கிறாங்க. அப்பாவை காணோங்கிறாங்க, ஆட்டுக்குட்டியை காணோங்கிறாங்க, இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கு. அதுதான் பாசிசம். மக்களுக்கு நேரடியாக பதில் சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு தடித்தனம். பாசிசங்கிறது ஒரு தடித்தனம், திமிர்த்தனம். இதையெல்லாம் மக்கள் ஆதரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு நல்வாழ்க்கையே அமையாது, நமக்கு எதுவும் நல்லது நடக்க போகிறதே கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு புஷி ஆனந்த்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அறிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு, போ போ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாரு. நிருபர்கள் தொடர்ந்து விடலை. அதில் ஒரு நிருபருக்கு சந்தேகம் போல இருக்குது. சார், இவர் தானே சார் நீர்வளத்துறை மந்திரி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டயலாக்லாம் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆமாம் சார், ஆனால் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறார் சார் இன்னொரு நிருபர் சொல்கிறாரு. நிருபர்கள் தொடர்ந்து கேட்கவும், அண்ணா அண்ணா வரேண்ணா அப்படின்னு யாரையோ கட்டி பிடிச்சிட்டு ஓடியே போயிட்டார். தமிழ்நாட்டு மக்களே, நான் மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்கிறேன். அரசியல் பொது வாழ்வு அப்படின்னாலே அது போராட்டம், தொண்டு, இந்த 2 விஷயம் தான் அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு. நமக்காக போராடுறவர்களுக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தோன்னு சொன்னால் நம்ம கேட்குற கேள்வி எதற்குமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு தடித்தனம், திமிர்த்தனம் இருக்க தான் செய்யும். நமக்காக நம்ம பக்கத்தில் நின்று யார் போராடுனாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கை சிறக்கும், நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் கிடைக்கும்.